ஓம் சாந்தி. பி.கே. சூரஜ்பாய், மவுண்ட் அபு, ராஜஸ்தான். நம்முடைய வாழ்க்கையில் புத்தியை எங்கு எவ்வளவு நேரம் எப்படி நிலைநிறுத்த விரும்புகின்றோமோ அப்படியே நிலைநிறுத்துவது மிகப்பெரிய கலையாகும். இந்த கலை நமக்குள் வந்துவிட்டால் மற்ற அனைத்து கலைகளும் தானாகவே வந்துவிடும். உண்மையில் இது புத்தியினுடைய ஏகாகிரதாவாகும், ஸ்திர நிலையாகும். நாம் நமக்குள் என்னவெல்லாம் தகுதிகளையும் திறமைகளையும் கொண்டு வர நினைக்கின்றோமோ அவைகள் அனைத்துமே சகஜமாக வந்துவிடும். அப்பேற்பட்ட ஏகாகிரதாவை அதிகரிப்பதில் நாம் கவனம் கொடுக்க வேண்டும். நாம் சூக்ஷ்மவதனத்தில் எப்பொழுது விரும்பினாலும் எவ்வளவு நேரம் இருக்க விரும்பினாலும் அங்கு இருக்க முடிய வேண்டும். எப்பொழுது விரும்பினாலும் பூர்வ மத்தியினுடைய சிம்மாசனத்தில் அமர முடிய வேண்டும். எப்பொழுது நாம் விரும்பினாலும் பரந்தாமம் செல்ல முடிய வேண்டும். நாம் விரும்பும்போது நம்முடைய முதல் ஜென்மாவை பார்க்க முடிய வேண்டும். நாம் விரும்பும்போது ஃபரிஸ்தா ஸ்திதியில் நிலைத்து விட வேண்டும். அதுவும் நீண்ட காலத்திற்கு செய்ய வேண்டும். நீண்ட காலத்தினுடைய பயிற்சிதான் நீண்ட கால ராஜ்ய பாக்கியத்திற்கு அதிகாரி ஆக்குகின்றது. இதற்கு அதிகமாக சாட்சி பாவனை அவசியமானதாகும். நமது மனம் அங்கும் இங்கும் அலைபாயக்கூடாது. சாட்சி பாவனை என்பது மிக நல்ல உயர்ந்த ஸ்திதியாகும். இதன் மூலம் பாஸ்ட் முடிந்து விடுகின்றது, எதிர்காலமும் சுகமயமானதாகி விடுகிறது. பாஸ்ட் முடிவடைகிறது என்றால் அர்த்தம் பழையவைகள் மறந்து விடுகின்றது. பழையவைகள் மறந்து விட்டது என்றால் பாஸ்ட் முடிந்து விட்டது என்று புரிந்து கொள்ளுங்கள். அதனுடைய தாக்கம் ஆத்மாவிடமிருந்து விடுபட்டு விட்டது. நாம் நமது மனம் புத்தியை கிளீனாகவும் வைக்க வேண்டும். சிரேஷ்ட சங்கல்பங்களினால் நிறைக்க வேண்டும். ஏகாகிரதாவாகவும் ஆக்க வேண்டும். நாம் செய்யக்கூடிய சங்கல்பங்களின் சூக்ஷ்ம சக்தி, சூக்ஷ்ம விவேகம் நம்முடைய புத்தியில் நிறைந்து விடுகின்றது. நாம் நம்முடைய புத்தியை ஆடாததாக ஆக்க வேண்டும். எந்த பொருள் நிரம்பி உள்ளதோ அது தழும்பாது. குறை குடத்தில் உள்ள தண்ணீர் அதை எடுத்துச் சொல்லும்போது தழும்பும். இடம் காலியாக இருப்பதால் தழும்புவதற்கான மார்ஜின் உள்ளது. நாம் நம்முடைய புத்தியை நிறைத்து கொள்ள வேண்டும். அப்பொழுது நாம் நிலையான புத்தியுடையவராக ஆகிவிடுவோம். அதிகாலையிலிருந்தே நாம் நமது புத்தியை நிறைவாக வைத்து கொள்ள வேண்டும். அதற்கான முயற்சி செய்ய வேண்டும். ஞானத்தினுடைய ஞான ரத்தினங்களால் தன்னை நிறைத்து கொள்வோம். ஆசீர்வாதங்களின் பொக்கிஷத்தை பிறருக்கு கொடுப்பதன் மூலம் தன்னை நிறையுங்கள். தன்னை புண்ணிய கர்மங்களின் பொக்கிஷத்தால் நிறைத்து கொள்ளுங்கள். இதில் பயிற்சியே முக்கியமான விஷயமாகும். அதிகமாக பயிற்சி செய்யும்போது நம்முடைய புத்தி ஸ்திரமாகி விடுகின்றது. புத்திக்கான பயிற்சியே விஸ்வலைஸ் செய்வதாகும். நாம் நீண்ட நேரம் ஆத்மாவை விஸ்வலைஸ் செய்ய வேண்டும். மிக அழகான ஸ்வரூபம். தன்னுடைய தேஜஸ்வி ஸ்வரூபத்தை பாருங்கள். பிறகு பரமாத்மாவை விஸ்வலைஸ் செய்யுங்கள். பாபாவுடைய அழகான ஸ்வரூபத்தை பாருங்கள். தன் எதிரில் நிற்கக்கூடிய சம்பூர்ண ஃபரிஸ்தா ஸ்வரூபத்தை விஸ்வலைஸ் செய்யுங்கள். அந்த ஸ்வரூபத்தை பார்த்து கொண்டே இருங்கள். இந்த பயிற்சியை 10 செகண்டில் ஆரம்பித்து 3-5 நிமிடங்கள் வரை அதிகப்படுத்துங்கள். நாம் மகாஜோதி சர்வசக்திவானை பார்த்து கொண்டே இருக்கின்றோம். அடுத்ததாக தன்னுடைய ஆத்மஸ்வரூபத்தை பார்க்கக்கூடிய மிக நல்ல பயிற்சி செய்யுங்கள். பிராக்டிஸ் வில் மேக் அஸ் பெர்ஃபெக்ட். இன்று முழு நாளும் 3 ஸ்வரூபத்தை பார்க்கக்கூடிய பயிற்சி செய்வோம். ஆத்மஸ்வரூபம் மிகவும் தேஜஸ்வியாக இருக்கின்றது. நான் மாஸ்டர் ஞான சூரியன், பவித்ரதாவினுடைய சூரியனாக இருக்கின்றேன். தேஜஸ்வி கிரணங்கள் நாலாபுறமும் பரவிக்கொண்டே இருக்கின்றது. அதன் பின் சிவபாபாவை பாருங்கள். சர்வசக்திவான் ஞான சூரியனாக இருக்கின்றார்.
அதன்பின் தன்னுடைய எதிரில் சம்பூர்ண ஃபரிஸ்தா ஸ்வரூபத்தை பாருங்கள். இது மிக அழகான விசுவலைசேஷனாக இருக்கும். என்னுடைய எதிரில் சம்பூர்ண ஸ்வரூபம் உள்ளது. அங்கத்திலிருந்தும் தேஜஸ்வி கிரணங்கள் பரவிக்கொண்டே இருக்கின்றது. நான் சம்பூர்ண ஃபரிஸ்தாவாக இருக்கின்றேன். என்னுடைய மனம் சுத்தமான சுபமான சங்கல்பங்களினால் நிறைந்திருக்கின்றது. நான் நிரந்தரமான யோகயுக்தாக இருக்கின்றேன். சர்வ கலைகளிலும் நிறைந்தவனாக இருக்கின்றேன். இந்த பயிற்சி மூலம் இன்றைய நாளை நாம் என்ஜாய் செய்வோம். ஓம் சாந்தி.